ஆட்டோ 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 நில்லுங்க நில்லுங்க. ஆட்டோ ஆட்டோ. இவனும் நிக்கலையா? இவனும் நிக்கல. படத்துக்கு போறதுக்காக நீ சொன்ன ஐடியா சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. நம்ம எப்போ கணவன் மனைவியா சந்தோஷமா சராசரியா வாழ போறோமோ அப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ட்ரீட் கொடுக்க போறேன். என்ன சொல்ற ரோஷினி? நம்ம ஏற்கனவே சந்தோஷமா தானே இருக்கோம். இதோ பாருங்க ரோஷினி, ஹனிமூன்ல நடந்தது இல்ல, அதுல ஏன் தப்பு எதுவுமே கிடையாது. அத மறக்கத்தானே நம்ம 2 பேரும் இன்னைக்கு ஸ்பெஷலா படத்துக்கு வந்திருக்கோம். ஆமா, தேங்க்யூ சோ மச்ங்க. உங்க கூட சேர்ந்து படம் பார்த்து எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? இங்க பாருங்க, இனிமே டெய்லி நீங்க ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே படம் பார்க்கலாம். கண்டிப்பா. ஆமா, இன்னைக்கு ஃபுல்லா நீ என்ன பண்ண? நானா என்னோட ஹஸ்பண்டுக்கு நல்ல நல்ல சமையல் செய்யணும்னு குக்கிங் கிளாஸ் போனேன். ஓ, என்ன கத்துக்கிட்ட? பாலக் பன்னீர், பருப்பு குழம்பு, சப்பாத்தி, அப்புறம் எல்லா ரெசிபியும் நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். வண்டியை நிப்பாட்டுங்க. ஓ மை காட் ரோஷினி, உன்னை பார்த்ததுல சந்தோஷமா இருக்கு. ஹாய், எப்படி இருக்க ரோஷினி? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். சாரி, இவளை பார்த்த சந்தோஷத்துல உங்களுக்கு ஹாய் சொல்ல மறந்துட்டேன். பரவாயில்ல. என்னையே அறிமுகப்படுத்தல? இவர் தானே உன்னோட மாப்பிள்ள? ஆமா. ஹாய். என்ன ஃப்ரெண்டு நீ? எத்தனை தடவை நான் உனக்கு கால் பண்ணிருப்பேன், ஆனா ஒரு தடவை கூட நீ என்னோட கால் அட்டென்ட் பண்ணல. இது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. அதனாலதான் உங்க அம்மா டிடி ஆபீஸ்க்கு நேரா வந்துட்டேன். ஏன் உன் முகத்தை உம்முன்னு வச்சிட்டு இருக்க? நீங்க புதுசா கல்யாணம் பண்ணவங்க தானே? நீ உங்க கல்யாணத்துக்கு எங்களை கூப்பிடன்ற வருத்தம் கொஞ்சம் கூட இல்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உன் வீட்டுக்கு வந்து வாழ்க்கலான்னு இருக்கோம். என்ன சொல்றீங்க? எல்லாரும் ஏன் வீட்டுக்கு வர போறீங்களா? எப்ப? உன்னோட போனை செக் பண்ணு. நாங்கெல்லாம் சேர்ந்து உன் வீட்டுக்கு வர போறோம். எல்லாரும் சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? உங்க அம்மா உன் கல்யாணத்தை பத்தி சொன்னதுல இருந்தே உன் மாமனார் மாமியாரை பாக்கணும்ன்றதுல ரொம்ப ஆர்வமா இருக்கும். ஆமா, உன் புகுந்த வீடு எங்க இருக்கு? அநேகமா உங்க பங்களா ஈஸியா ரோட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இவ ஏற்கனவே வசதியான வீட்டு பொண்ணு. இவ அடிக்கடி என்ன சொல்வானா, நான் கல்யாணம் பண்ணா என்ன விட வசதியான வீட்டு பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்வா. அப்படி பார்த்தா நீங்க கோடீஸ்வரனா தான் இருக்கணும். என் கணிப்பு சரிதானே? நீங்க ஜாலியா இருங்க. ஈவினிங் உங்க பங்களால மீட் பண்ணலாம். பாய் மை டியர் ஸ்வீட்டி. பாய் பாய். ஓகே பாய். ஓ மை காட், யார் இந்த பொண்ணு இப்படி பேசுறா? இங்க பாருங்க, ஐம் சோ சாரி. ஏய் ரோஷினி, எதுக்கு நீ சாரி சொல்ற? உன்னை பார்த்தா குழம்பி இருக்க மாதிரி இருக்கு. அப்ப குழம்பாம பின்ன இப்பவே மணி 5 ஆயிடுச்சு. அவங்கள 7 மணிக்கு வரேன்னு வேற சொல்லிருக்காங்க. சரி, அதுல என்ன இருக்கு? ஏன் அதுக்காக இப்படி பதட்டப்படுற? படத்துக்கு தானே, இன்னைக்கு இல்லனா இன்னொரு நாள் போலாம். இல்ல, நீங்க எதுவுமே புரிஞ்சுக்காம இருக்கீங்க. இவங்க எல்லாரையுமே என் கல்யாணத்துக்கு ஏன் கூப்பிடலன்னு தெரியுமா? ஏன்னா இவங்கெல்லாம் ரொம்ப பரம்பரையான பணக்கார பொண்ணுங்க. இவங்களோட பழக்க வழக்கமே வேற மாதிரி இருக்கும். அவங்களால என்ன புரிஞ்சுக்கவே முடியாது. உங்களுக்கு தெரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? புரியுதா? ஓகே, பரவாயில்ல. இது பெரிய விஷயமே இல்ல. இல்லங்க, கண்டிப்பா இதுல விஷயம் இருக்கு. இவங்க கூட எல்லாம் எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண இஷ்டமே இல்ல. ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அப்பா அம்மா கிட்ட வேற விஷயத்த சொல்லணும். நமக்கு டைம் இல்ல. என்னால இந்த டென்ஷன்ல தாங்க முடியாது. நான் இப்பவே கேன்சல் பண்ண போறேன். நீ பதட்டப்படுற? ஒரு நிமிஷம் இரு. அவங்களாவே விரும்பி வரேன்னு சொல்றாங்க. நம்ம இப்ப வேணான்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்றேன். அம்மா எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க. நம்மளும் கூட இருக்கறதுனால அவங்களுக்கு உதவியா தான் இருக்கும். ஆனா இங்க பாருங்க,